ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வஸ்தி கிச்சன் 360. இன்றைக்கி நம்ம கிச்சனில் சூப்பரான ஒரு பக்கோடா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வெங்காயம் வந்து நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். உருளைக்கிழங்கு வந்து நான் நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வந்து காய் சீவுற கட்டையில் சீவி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இது ரெண்டையும் ஒரு மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு மீடியம் சைஸ் பச்சை மிளகா வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் வந்து மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணிக்கிட்டேன். பஜ்ஜி போண்டா மாவு மிக்ஸ் இருக்குது இல்லையா, அந்த பவுடர் வந்து ஒரு 2.5 ஸ்பூன்லேருந்து 3 ஸ்பூன் வரைக்கும் ஆட் பண்ணிக்கிட்டேன். அரிசி மாவு கிறிஸ்பினஸ்க்காக அரிசி மாவு வந்து ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஒரு வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம், ஒரே ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு, இந்த அளவுக்கு இதெல்லாம் போட்டால் கரெக்டாக இருக்கும். பெருங்காயம், உப்பு, சோம்பு, கொஞ்சம் கலருக்காக மஞ்சப்பொடி ஆட் பண்ணிவிட்டு ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணுறதை விட கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். ஏன்னா ஒரு சில வெங்காயத்தில் வந்து தண்ணி விடும். அதனால் கையில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் தண்ணி லைட்டாக தெளித்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு பத்தலைன்னா கொஞ்சம் போட்டுக்கோங்க. கடாய் கேஸ் ஆன் பண்ணிட்டு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் பக்கோடா மாதிரி உதிர்த்து விடலாம், இல்லை வடை மாதிரி கூட தட்டி போடலாம். ஈவினிங் ஸ்நாக் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.